அனைவருக்கும் ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸ್ಥಾಪನத்தின் மூலமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮಿಷನರಿ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ವಂದಿಸ್ತೇನೆ. உங்களை பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதிலே ரொம்ப சந்தோஷம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುವುದಕ್ಕೆ ಒಂದು ಬಹಳ ಸಂತೋಷ. டிசம்பர் 1 நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ಡಿಸೆಂಬರ್ 1ನೇ ತಾರೀಕಿಂದ ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ದೇನೆ. பல இடங்களிலே பேசிக்கொண்டு வருகிறேன். ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. நிறைய ಪ್ರೋಗ್ರಾಮ್ இருந்தது. ಅನೇಕ ಸಭೆಗಳ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಸೋ இங்க ಶಿವಮೊಗ್ಗ முடிந்த உடனே ஆந்திரா போறேன். ಇಲ್ಲಿ ಶಿವಮೊಗ್ಗ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ನಾನು ಆಂಧ್ರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. அதுக்கப்புறம் தான் சென்னை போறேன். ಅದರ ನಂತರನೇ ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆந்திராவில் நம்முடைய 4 சபைகளிலே கூட்டம் இருக்கிறது. ಆಂಧ್ರದಲ್ಲಿ 4 ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೂಟಗಳಿದೆ. ஸோ அதனால எப்படி இருந்தாலும் புதிய வருஷத்துல உங்களை பார்த்தணும்னு வந்தேன். ಆದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನಾನು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. இந்த நாள் வரைக்கும் நடத்தி வருகிறாரு. ಈ ದಿನದವರೆಗೂ ದೇವರು ನಡೆಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸோ 2025 வருஷத்தை நாம் கடந்து வரும்படியாக தேவன் செய்திருக்கிறார். 2025ನೇ ವರ್ಷವನ್ನು ನಾವು ಹಾದು ಬರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. 2025 வருஷத்துல பல நெருக்கங்கள் வந்திருக்கலாம், பல போராட்டங்கள் வந்திருக்கலாம், பல விதமான காரியங்களை நாம் சந்தித்திருக்கலாம். 2025ರಲ್ಲಿ ಅನೇಕ ಇಕ್ಕಟ್ಟು ಬಿಕ್ಕಟ್ಟು ಶೋಧನೆಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಿರಬಹುದು. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து தேவன் நம்மளை நடத்தி 2026 ஆண்டை நாம் காண செய்திருக்கிறார். ಅವುಗಳೆಲ್ಲವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು 2026ನೇ ಇಸ್ವಿಯನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையை தேவன் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. இதை நடத்துவதற்கு அருமையான ஊழியக்காரை தந்திருக்கிறார். ಇದನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸೇವಕರನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு வசனம் இருக்கிறது, இந்த ஸ்தலத்தை விரும்பினேன், ஆகினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟೆ, ಆದ್ರಿಂದ ನಾನು ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவன் இருக்கிற ஸ்தலம் எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಹೇಗಿರ್ತದೆ? ಅದು ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿರ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. எனக்காக வேதத்தை தெளிவாக வாசிக்கிறவர்கள் ஒருவர் கூட வாசித்தா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், ஏன்னா நேரம் குறைவா இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு இந்த புத்தாண்டிலே தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போறது நலமா இருக்கும். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಯಾರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಬೇಗ ಬೇಗ ಓದ್ತಿರೋ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ನಾನು ಬೇಗವನ್ನ ಮುಗಿಸಿ ಹೊಸ ವರ್ಷದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஏசாಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ಮೊದಲನೇ ವಚನ, 2ஆம் வசனம். 2ನೇ ವಚನ. ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಆಲಿಸು, ಭೂಮಂಡಲವೇ ಕೇಳು, ಯೆಹೋವನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆமென், ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? வானங்களே கேளுங்கள். ಏನು ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ? ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಆಲಿಸು, பூமியே செவி கொடுங்கள், ಭೂಮಂಡಲವೇ ಕೇಳು, கர்த்தர் பேசுகிறார். ಯೆಹೋವನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தர் பேசுகிறார். ಕರ್ತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென். யார் பேசுறது? ಯಾರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? கர்த்தர் பேசுகிறார். ಯೆಹೋವನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாரெல்லாம் கேட்கணுமா? ಯಾರೆಲ್ಲ ಕೇಳಬೇಕು? வானத்தில் உள்ளவைகளும் கேட்க வேண்டும், ಆಕಾಶದಲ್ಲಿರುವವು ಕೇಳಬೇಕು, பூமியிலே உள்ளவர்களும் கேட்க வேண்டும். ಭೂಮಿ ಒಳಗಿರುವವರು ಕೇಳಬೇಕು. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பேசுகிறார். ಯಾಕೆಂದರೆ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಹೇಳುವುದನ್ನ ನಾವೀಗ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ನಮಗೆ ಏನು ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. அதை கேட்டு நடக்கும்போது எவ்விதமான நன்மைகளை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ಅದನ್ನ ಕೇಳಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 18ஆம் வசனம். 18ನೇ ವಚನ. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். பூமியில் உள்ள ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்,
என்றும் என் பேரில் நீங்க கன்னடாவில் வாசிங்க, கன்னடாவில் வாசிங்க. ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು ತನ್ನಾಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದನು. என் சொல் கேட்டு, ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ. நல்லா கவனிங்க, கர்த்தர் பேசுகிறார், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ದೇವರಾತ್ಮ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ. ஆபிரகாம் என்கிறவருக்கு சொல்லுகிறார், ಅಬ್ರಹಾಮನ ಎಂಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த புதிய வருஷத்துல பல வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. அது தேவனால் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ಅದು ದೇವರಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. யாருக்கு நிறைவேற்றுகிறார், எப்பொழுது நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். ಅದನ್ನು ಯಾರಿಗೆ ನೆರವೇರಿಸ್ತಾನೆ, ಯಾವಾಗ ನೆರವೇರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஆபிரகாமை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்தார். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಕರೆದರು. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நீ என் சொல் கேட்டு நடந்தபடினால். ನೀನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆದದ್ದರಿಂದ. புரிந்து கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ, என் சொல் கேட்டு நடந்தபடினால். ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆದದ್ದರಿಂದ. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದನು. அதை ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ಅಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದನು. அவர் சொல் கேட்டான். ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಿದನು. அவர் சொன்னபடி நடந்தான். ಆತನು ಹೇಳಿದಂತೆ ನಡೆದನು. அவர் சொல்லியதை விசுவாசித்தான். ಆತನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಂಬಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ஆபிரகாம் கேட்டு கீழ்ப்படிந்தான். ಅಬ್ರಹಾಮನು ಕೇಳಿ ವಿಧೇಯನಾದನು. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನ விசுவாசித்தான். ನಂಬಿದನು. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தபடினால, ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿದ್ದರಿಂದ, கீழ்ப்படிந்தபடினால, ವಿಧೇಯನಾದದರಿಂದ, அவர் சொல் கேட்டு நடந்தபடினால, ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆದದರಿಂದ, ஆண்டவர் இப்பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ಆಗ ದೇವರು ಆತನಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದನು. நீ என் சொல் கேட்டு நடந்தபடினால். ನೀನು ನನ್ನ ಮಾತೆಯನ್ನು ಕೇಳಿ ನಡೆದದರಿಂದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு முன்பாக பார்க்கிறோம், ತನ್ನ ಮುಂದೆ ಆಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஆபிரகாம் எதை கேட்டு நடந்தான்? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன தன் மகனை கொடு என்றார். மகனை கொடுக்க அவன் ஆயத்தமா இருந்தான். ದೇವರ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಮಗನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಅದನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ರೆಡಿ ಆದನು. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரோ, ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, அதெல்லாம் ஆபிரகாம் கேட்டு நடந்தான். ಅದೆಲ್ಲ ಅಬ್ರಹಾಮನು ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆದನು. அவைகள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் விசுவாசித்தான். ಅದೆಲ್ಲವನ್ನು ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದನು. அது எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ಅದೆಲ್ಲಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದನು. விசுவாசித்தான், ನಂಬಿದನು, கீழ்ப்படிந்தான், ವಿಧೇಯನಾದನು, சொல் கேட்டு நடந்தான். ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை மனதிலே நன்றாய் வைத்துக் கொள்ளுங்கள். ಇದನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நீ என் சொல் கேட்டு நடந்தபடினால். ನೀನು ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆದದರಿಂದ. நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಹೊಂದಿದೆ. நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம், ನಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம், ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ, நம்முடைய தொழில் ನಮ್ಮ ஆசீர்வாதம், ಉದ್ಯೋಗದ ಆಶೀರ್ವಾದ, நம்முடைய சமுதாய ಈ ஆசீர்வாதம், ಸಮುದಾಯಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ, பலவிதமான நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ಹೀಗೆ ಅನೇಕ ರೀತಿಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. அவைகளெல்லாம் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ಅವೆಲ್ಲವನ್ನ ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನೇ ನಾವು ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಅವರು ಏನು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಆತನನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು ಅಂತ ಅದನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. அவருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. So, என்ன சொல்லுகிறார் பாருங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾ ನೋಡೋಣ. என் சொல் கேட்டு நடந்தபடினால். ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆದುದರಿಂದ. வாசிங்க, ಓದೋಣ. பூமியில உள்ள, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ, ஆதியாகமம் 22:14, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೆಹೋವ ಈರೆ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. 22:18. ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು ತನ್ನ ಆಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದನು. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்லுகிறாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? தேசத்தில் உள்ள,
ದೇಶದಲ್ಲಿರುವ எல்லாரை காட்டிலும் ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ நீ ಎಂಬುದಾಗಿ என் ಹೇಳ್ತಾನೆ. சொல் கேட்டு நடந்தபடினால ನೀ ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆದದರಿಂದ எல்லா ஜாதிகளுக்குள்ள ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಳು உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எல்லா ஜனங்களுக்குள் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. மீண்டுமாய் கூட அதை வாசிங்க, மறுபடியும் கூட வாசிங்க. ಮತ್ತೆ ಓದೋಣ. என் சொல் கேட்டு கீழ்ப்படிந்தபடியினால் ನೀನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ உன் சந்ததிக்குள் ನಿನ್ನ ಭೂಮಿ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದೆಂದು ಯೆಹೋವನು ತನ್ನ ಆಣೆಯಿಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾನೆ. கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ಕರ್ತನು ತನ್ನ ಆಣೆಯಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, பூமியில் உள்ள ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ சந்ததிகளுக்குள்ள ಸಂತತಿ ಎಲ್ಲರಿಗೂ உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು உன் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எப்பொழுது வருகிறது ஆசீர்வாதம்? ಯಾವಾಗ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದೆ? என் சொல் கேட்டு நடப்பாயானால். ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವುದರಿಂದ, என் சொல் கேட்டு நடக்கும் பொழுது, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವುದರಿಂದ, இந்த காலவேளையில பிரியமானவர்களே, ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். ನಾವು அதை ಶೋಧಿಸಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, என் சொல் கேட்டு நடப்பாயானால் ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ உன் ನಡೆಯುವುದರಿಂದ சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம், ಪ್ರಕಟಣೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ, வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தின் 3-5 நாம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். ಇದಲ್ಲದೆ ಸಿಂಹಾಸನದೊಳಗಿಂದ ಬಂದ ಮಹಾಶಬ್ದವು ನನಗೆ ಕೇಳಿಸಿತು. ಅದು, ಇಗೋ, ದೇವರ ನಿವಾಸವು ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಅದೇ, ಆತನು ಅವರೊಡನೆ ವಾಸ ಮಾಡುವನು, ಅವರು ಆತನಿಗೆ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುವರು, ದೇವರು ತಾನೇ ಅವರ ಸಂಗಡ ಇರುವನು. ஆமென், அல்லேலூயா. நன்றாய் கவனித்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன், ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರು, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவன், ಸಿಂಹಾಸನದೊಳಗೆ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವರು, அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, மனுஷர்களிடத்திலே ಮನುಷ್ಯರೊಳಗೆ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, ದೇವರ ನಿವಾಸ ಇದೆ, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ, அவருடைய மகிமை இருக்கிறது, ಆತನ ಮಹಿಮೆ ಇದೆ. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, எங்கெல்லாம் 2-3 பேர்கள் கூடிய நாமத்தை துதிப்பார்களோ, ಎಲ್ಲಿ 2 ಜನ 3 ಜನ ಸೇರಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾರೋ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன், ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ, அவர்கள் மத்தியிலே நான் வருவேன், ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ, அவர்களை தொட்டு நான் ஆசீர்வதிப்பேன், ಅವರನ್ನ ಮುಟ್ಟಿ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவன் சொல்லுகிறார், ಅದರಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருப்பேன், ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲೂ ನಾನು ಬಂದು ಇಳಿದು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ, மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், ನಾನು ಮನುಷ್ಯರೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களுக்குள் இருக்கிறது, ದೇವರ ನಿವಾಸವು ಅದು ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಇದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை நேசிக்கிற பிள்ளைகள், ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಮಕ್ಕಳು, அவருடைய சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳುವ ನಡೆಯುವಂತ ಮಕ್ಕಳೊಳಗೆ மகிமை இருக்கிறது, ಆತನ ಮಹಿಮೆ ಇಡುತ್ತಾನೆ. ஆகையால சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அவர் வாசமாயிருப்பார், ಆತನು ವಾಸ ಮಾಡುವನು, அவர்களுக்கு அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், ಅವರು ಆತನಿಗೆ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುವರು. எவர்களுக்குள் அவர் வாசமா இருக்கிறாரோ, ಯಾರೊಳಗೆ ಆತನು ವಾಸವಾಗಿದ್ದಾನೋ அவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள், ಅವರು ಆತನಿಗೆ ಜನಾಂಗವಾಗಿರುವರು. எவர்கள் அவருடைய ஜனங்களா இருக்கிறார்களோ, ಯಾರು ಆತನಿಗೆ ಜನಗಳಾಗಿದ್ದಾರೋ அவர்களோடு அவர் இருந்து ಅವರೊಂದಿಗೆ ಆತನು ಇದ್ದು அவர்கள் தேவனாயிருப்பார், ಅವರಿಗೆ ಆತನು ದೇವರಾಗಿರುವನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால சொல்றாரு பாருங்க 6ஆம் வசனத்துல, 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ಆ ದಿನದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡಿ, ஆயிற்று நான் அல்பா ஓமேகாமா இருக்கிறேன், ನಾನು ಅಲ್ಫಾ ಒಮೆಗಾವಾಗಿದ್ದೇನೆ, ஆதி அந்தமாயிருக்கிறேன், ನಾನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன், ನಾನು ಜೀವ ನೀರನ್ನು ನಿಮಗೆ
ಕ್ರಯವಿಲ್ಲದೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಕೊಡುವೆನು. தாகமா இருக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೋ, யார் என்னிடத்தில் வருகிறார்களோ, ಯಾರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೋ, யாருக்குள் நான் வாசமா இருக்கிறேனோ, ಯಾರೊಳಗೆ ನಾನು ವಾಸವಾಗಿದ್ದೇನೋ, யாருக்குள் என் மகிமை இருக்கிறதோ, ಯಾರೊಳಗೆ ನನ್ನ ಮಹಿಮೆ ಇದೆಯೋ, அவர்களுக்கு நான் தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பேன். ಅವರಿಗೆ ದಾಹ ಉಳ್ಳವರಿಗೆ ನಾನು ನೀರನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಒಂದು ಅರ್ಥ ಏನು? உன் தாகத்தையும் உன் வருத்தத்தையும் தீர்க்கிறதான கர்த்தர். ನಿನ್ನ ದುಃಖವನ್ನ ನಿನ್ನ ದಾಹವನ್ನ ತೀರಿಸುವಂತ ಕರ್ತನು. சோ இந்த கால வேளையில, ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ அவருடைய உள்ள பிள்ளைகளோடு கூட அவர் வாசமா இருக்கிறார். ಆತನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಆತನು ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. நாமே அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ನಾವೇ ಆತನ ಜನಾಂಗವಾಗಿದ್ದೇವೆ. அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்குள்ளே வாசமா இருப்பதினாலே, ಆತ ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸವಾಗಿರುವುದರಿಂದ, அவர் சொல் கேட்டு நடக்க கூடுமானால், ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಾನು ನಡೆಯುವುದರಿಂದ ஜாதிகளுக்குள் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿಯೂ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் கொடுக்கிற சில வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. ದೇವರು ಕೊಡುವಂತ ಕೆಲವು ವಾಗ್ದಾನಗಳಾಗಿರ್ತವೆ. உபாகமத்தின் புத்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 15ஆம் அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನೀವು ಕೊಡುವಾಗ ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಉದಾರವಾದ ಮನಸ್ಸಿನಿಂದಲೇ ಕೊಡಬೇಕು. ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವನು. ஆமென். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் வாசிங்களா? ನೀವು ಕೊಡುವಾಗ ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಉದಾರವಾದ ಮನಸ್ಸಿನಿಂದಲೇ ಕೊಡಬೇಕು. உனக்கு கொடுக்கப்படுகிற தேசத்துல, ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ದೇಶದಲ್ಲಿ, தமிழ்ல ஒரு வாசிங்க. தாராளமாய் கொடுப்பாயாக. ம். அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசானப்படாதிருப்பாயாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ಆಮೆನ್. இங்கே கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೊಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாம் பிறருக்கு நன்மை செய்வதின் மித்தம், ನಾವು ಅನೇಕರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವ ನಿಮಿತ್ತ, பிறருக்கு உதவி செய்வதின் மித்தம், ನಾವು ಸಹಾಯ ಮಾಡುವ ನಿಮಿತ್ತ, நாம் மற்றவர்களை நேசிப்பதின் மித்தம் ಅನೇಕರನ್ನ ಪ್ರೀತಿಸುವ ನಿಮಿತ್ತ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾನೆ. அதன் மித்தமாக உன் கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. அதன் நிமித்தம் உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ನಿಮ್ಮ ಕೈ ಪ್ರಯಾಸವನ್ನು ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈ ಪ್ರಯಾಸವನ್ನು ವೃದ್ಧಿಪಡಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவார். ದೇವರು ನಿನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಒಬ್ಬರು ಹೇಳ್ರಿ, கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. இது மனுஷன் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲ, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ಇದು ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲ. எங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறதோ, ಎಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇರ್ತದೋ, யாருக்குள் அவர் வாசமா இருக்கிறாரோ, ಯಾರೊಳಗೆ ಆತನ ವಾಸವಾಗಿದ್ದಾನೋ, யாருக்குள் அவர் பிரசன்னம் இருக்கிறதோ, ಯಾರೊಳಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನ ಇರ್ತದೋ, யாருடைய சொல் கேட்டு நடக்கிறார்களோ, ಯಾರು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುತ್ತಾರೋ, கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. உன் கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. கையின் பிரயாசம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ಕೈ ಪ್ರಯಾಸ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. சங்கீதம் 37:4 பார்க்கிறோம். ಕೀರ್ತನೆ 37:4 ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. சங்கீதம் 37:4. ಆಗ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವಿ ಮತ್ತು ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. அதனுடைய பொருள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ. இப்ப நம்ம ஒரு டான்ஸ் இங்க பார்த்தோம். ಈಗ ನಾವು ಒಂದು ನೃತ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ವಿ. அது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, ಅದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அவர்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதின் மித்தம், ದೇವರ
ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ அவரை நடனத்தினாலும் பாடலினாலும் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ನಾವು ನೃತ್ಯದಿಂದಲೂ ಹಾಡಿನಿಂದಲೂ ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலனா இருக்கிறது. ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದೇ ಅದು ನಿಮಗೆ ಬಲವಾಗಿದೆ. உலக காரியத்தின் சந்தோஷம் அல்ல, ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿರುವ ಸಂತೋಷ ಅಲ್ಲ, சினிமாவில் வர சந்தோஷம் அல்ல, ಸಿನಿಮಾದಿಂದ ಬರುವಂತ ಸಂತೋಷ ಅಲ್ಲ, பொழுதுபோக்கினால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, ಸಮಯನ ಕಳೆಯುವುದು ಸಂತೋಷ ಅಲ್ಲ, கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷம். ಕರ್ತನಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟುವಾಗ தேவ தூதர்கள் வானத்திலிருந்து தோன்றி சொன்னார்கள், ದೇವದೂತರು ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னார்கள். ಎಲ್ಲಾ ಜನಗಳಲ್ಲಿಯೂ ಬಹು ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟು ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ತಂದಿದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ ரோமருடைய சாம்ராஜ்யத்தில் அடிமைகளாயிருந்த ஜனங்கள், ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಂತ ಜನರು, ஒரு ராஜா வர வேண்டும், ನಮಗೊಬ್ಬ ರಾಜನು ಬರಬೇಕು, எங்களை மீட்டெடுக்க ஒரு ரட்சகர் வர வேண்டும், ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಬರಬೇಕು காத்துக் கொண்டிருந்தார்கள் ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. இயேசு இந்த பூமியிலே வருவதை குறித்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ಯೇಸು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 6000 ವರ್ಷ ಹಿಂದೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் பிறக்க போகிறார் என்பது முன்னறிவிக்கப்பட்டது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ 6000 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಬಂದಿತ್ತು. அவர் ஒரு கன்னியிடத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಜನಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியவராய் இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று ಲೋಕದ ಜನರ ಪಾಪವನ್ನ ಹೊತ್ತು ತೀರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಬಂದಿತ್ತು. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான சந்தோஷமானதல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಅದು ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರುವಂತಹ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ. உலகத்திலே வாழுகிற எல்லா மனுக்குலத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கின ஒரு செய்திதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಸಂತೋಷ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನವಾಗಿದೆ. ஆகையால அவருடைய பிறப்பிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ಆತನ ಜನನದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ, அவர் நமக்குள்ளே வாசமா இருப்பதிலே சந்தோஷம் ಆತ இருக்கிறது. ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವುದರಿಂದ ಒಂದು ಸಂತೋಷ, அதுவே நம்முடைய பலனாக இருக்கிறது. ಅದುವೇ ನಮ್ಮ ಬಲವಾಗಿದೆ. ஆகையால இங்க வசனம் சொல்லுகிறது, ಅದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, ನೀನು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುತ್ತಾ ಇರು, தேவனை துதிப்பதிலே மனமகிழ்ச்சியாயிரு, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರು, ஆராதிப்பதிலே மனமகிழ்ச்சியாயிரு, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರು, வேதத்தை வாசிப்பதிலே மனமகிழ்ச்சியாயிரு, ಸತ್ಯವೇದನ್ನು ಓದುವುದರಿಂದ ಸಂತೋಷವಾಗಿರು, ஆலயத்துக்கு போவதிலே மனமகிழ்ச்சியாயிரு, ದೇವರನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುತ್ತಾ ಇರು, கர்த்தர் உனக்குள் வாசமா இருக்கிறார் என்பதிலே மனமகிழ்ச்சியாயிரு, ದೇವರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷಿಸ್ತಾ ಇರು. அப்பொழுது சொல்லுகிறது, ಆಗ ಹೇಳ್ತದೆ, அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார். ಆಗ ಆತ ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವನೆಂಬುದಾಗಿ. இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை செய்கிற தேவன். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ಆತನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರು. தாய் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்துளுக்கு இறங்குறவர். ಆತನ ತಾಯಿ ತಂದೆ ತನ್ನ ಮಗುವಿಗಾಗಿ ಆತನು ಮನಮರುಗುವ ಪ್ರಕಾರ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಮನಮರುಗುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತಾರೆ? ஏசாயா 48:16 வாசிங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் ಏಷಾಯ 48ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಚನ. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಇದನ್ನು ಕೇಳಿರಿ, ಆದಿಯಿಂದಲೂ ನಾನು ಗುಟ್ಟಾಗಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ, ಭೂಮಿ ಉಂಟಾದಂದಿನಿಂದ ಅಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ಈಗ ಯೆಹೋವನೆಂಬ ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮದೊಡನೆ ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. நீங்கள் என் சமீபத்தில் வந்து
ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು நான் சொல்லுவதை கேளுங்கள். ನಾನು ಹೇಳುವುದನ್ನ ಕೇಳಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? நீங்கள் என் சமீபத்தில் வந்து. ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು. அல்லேலூயா. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நீங்கள் என்னிடத்தில் வந்தால் நான் உங்களிடத்தில் வருவேன். ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಾದ್ರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்து சொன்னார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, நான் கதவை தட்டுகிறேன், ನಾನು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ಒಬ್ಬನು ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ அவன் கதவை திறந்தால் ಆತನು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ அவன் உள்ளே வந்து ಅವನ ಒಳಗೆ ಬಂದು அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். ಆತನೊಂದಿಗೆ ನಾನು ಊಟ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் கேட்டு என்னிடத்தில் வரக்கூடுமானால் ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಾದರೆ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருகிறவராக, ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனம். ಯೆಶಾಯ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. ನಾನು ಹೀಗಿರುವುದರಿಂದ ನಾನು ಈ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕಾಶ್ಚರ್ಯವೂ ಅದ್ಭುತವೂ ಆದ ಕಾರ್ಯವನ್ನು ಇನ್ನು ಮಾಡುವೆನು. ஆமென். அல்லேலூயா. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாசமா இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன். எத்தனை பேரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறவங்க? ಎಷ್ಟು ಜನ ಅತಿಶಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? அதிசயத்தை எதிர்பார்க்கிறவர்கள். ಅತಿಶಯವನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ಜನ. வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅತಿಶಯ ನಡಿಬೇಕು. குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்கணும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅತಿಶಯ ನಡಿಬೇಕು. வியாபாரத்துல ஒரு அதிசயம் நடக்கணும். ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಅತಿಶಯ ನಡಿಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் யார் என்றால் அதிசயத்தை செய்கிறவர். ಕರ್ತನು ಯಾರೆಂದ್ರೆ ಅತಿಶಯಗಳ ಮಾಡುವ ದೇವರು. அதிசயம் என்பது என்ன? ಅತಿಶಯ ಅಂದ್ರೆ ಏನು? நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்க்கையில செய்யக்கூடியவர். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದೇ ಇರುವಂತ ಸಂಗತಿಗಳು ನಡೆಯುವುದೇ ಅತಿಶಯ. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ದೇವರಿಂದ ಮನುಷ್ಯರಿಂದ ಆಗದಿರೋ ದೇವರಿಂದ ಆಗ್ತದೆ. அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ಆತನಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ಅತಿಶಯವಾದ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. இந்த கால வேளையில ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ மற்றுமாய் கூட கர்த்தர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். ಮತ್ತೊಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. நாம் அவருடைய உள்ளம் கையில் இருக்கிறவர்கள். ನಾವು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು. நாம் இன்னார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ನಾವು ಯಾರೆಂಬುದನ್ನು ಆತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. அவர் உள்ளங்கையிலே நாம் இருப்பதினால, ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಾವು ಇರುವುದರಿಂದ, அவர் நம்மை வரைந்திருக்கிறபடினால, ಆತನ ಚಿತ್ರಿಸಿರುವುದರಿಂದ, அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால, ಆತನ ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದಿದ್ದರಿಂದ சகலத்தையும் செய்ய வல்லவராக ಆತನ இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்குள்ள சகலத்தையும் செய்ய வல்லவராக ಆತನ இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான சகோதர சகோதரிகளே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, இந்த கால வேளையில ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துக் ಒಂದು கொள்ளுங்கள். ಕಾರ್ಯವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, என் சொல் கேட்டு நடந்தபடினால ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನೀನು ನಡೆದದರಿಂದ ஜாதிகளுக்குள் உன்னை நான் ஆசீர்வாதமாக, ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. என் சொல் கேட்டு நடந்தபடினால. ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆದದರಿಂದ இந்த கால வேளையில, ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ, புதிய வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ தேவன் நமக்கு சொல்லுகிறார், ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾನೆ, உன்னை என் உள்ளங்கையில வச்சிருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. ಯಾರು ನನ್ನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஒருவரும் என் உள்ளங்கையிலிருந்து உன்னை பறிக்க முடியாது. ಯಾರು ನನ್ನ ಅಂಗೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. அதனால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ಅದರಿಂದ ನಾನು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இந்த 2026 வருஷம் 2026ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, நாம் அவர் சொல் கேட்டு நடக்க கூடுமானால் ನಾವು ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆಯುವಾಗ நம்முடைய சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார். ನಮ್ಮ ಸಂತತಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நமக்கு உண்டானவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் ನಾವು ಕೈಯಿಟ್ಟು ஆசீர்வாதத்தை ಮಾಡುವಂತ கொடுப்பார். ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஆபிரகாம் அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா என்று பெயரிட்டான். ಅಬ್ರಹಾಮನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೆಹೋವ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟನು. மகனை ஒரே மகனாகிய அவனை பலி கொடுக்க போனான்.
ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಹೋದನು. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ಕರ್ತನ ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೇಳಿದನು, என்னுடைய மகன் எனக்கு பலி அல்ல, ನನ್ನ ಮಗ ಅದು ಬಲಿ ಅಲ್ಲ, உன் கீழ்ப்படிதலை நான் பார்த்தேன், ನಿನ್ನ ವಿಧೇಯತೆಯನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. நீ எல்லாவற்றையும் விட்டு ನೀ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು உன் ஏக சுகந்தன் என்று கூட பாராமல் ನಿನ್ನ ಏಕ ಪುತ್ರನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡದೆ என் சொல் கேட்டபடினால ನನ್ನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೆದುದರಿಂದ உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. இடத்துல ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று அழைத்தார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಬ್ರಾಮನು ಯೆಹೋವ ಈರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟನು. அதனுடைய பொருள் என்னவென்றால், ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ பர்வதத்திலே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ಎಲ್ಲ ಆತನು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನನಗೆ ಒದಗುವನು ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார், ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವ ದೇವರು, கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார், ದೇವರು ಗಮನಿಸುವ ದೇವರು, கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವ ದೇವರು, தேவன் நம்ம மத்தியிலே வாசமா இருக்கிறார், ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು, நமக்குள்ளே வாசமா இருக்கிறார், ಆತನು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ அவர் ದೇವರು. நம்மை ஆசீர்வதிப்பார், ಅವನು ನಮ್ಮನ್ನು நம் ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, பிள்ளைகளை ನಮ್ಮ ஆசீர்வதிப்பார், ಮಕ್ಕಳನ್ನು நம் ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, வியாபாரத்தை ನಮ್ಮ ஆசீர்வதிப்பார், ದೇವಾಲಯವನ್ನು நம் ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, தேசத்தை ನಮ್ಮ ஆசீர்வதிப்பார், ದೇಶವನ್ನು நம்ம ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, சமுதாயத்தை ನಮ್ಮ ஆசீர்வதிப்பார், ಸಮುದಾಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ, நமக்கு உண்டான யாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನಮಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. 2026 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மையான வருஷமாய் மாறும். 2026 ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அருள் செய்வார். ದೇವರು ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟದನ್ನೆಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಉದಾಹರಣೆ, நான் அவர் சொல் கேட்டு நடக்கிறேனா, ನಾನು ಆತನ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ನಡೀತಾ ಇದ್ದೇನೆ, நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா, ನಾನು ವಿಧೇಯನಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದೇನೆ, நான் விசுவாசித்து நடக்கிறேனா ನಾನು ನಂಬಿ ನಡೀತಾ ಇದ್ದೇನೆ என்பதை நாம் சோதித்து பார்க்க ನಮ್ಮನ್ನು வேண்டும். ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி நாம் நடக்க கூடுமானால், ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿ ನಡೆಯುವಾಗ, கீழ்ப்படிந்து நடக்க கூடுமானால், ವಿಧೇಯತೆಯಿಂದ ನಾವು ನಡೆಯುವಾಗ, சொல் கேட்டு நடக்க ಮಾತನ್ನ கூடுமானால், ಕೇಳಿ ನಡೆಯುವಾಗ, விசுவாசித்து நடக்க ನಂಬಿ கூடுமானால், ನಡೆಯುವಾಗ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಿಲ್ಲ. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ. உங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள், ನಿಮಗಾಗಿ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அநேக தேசத்திலே ஜெபிக்கிறார்கள், ಅನೇಕ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ எல்லா ಇದ್ದಾರೆ, திருச்சபைகளும் ஜெபிக்கிறார்கள். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மறக்கப்படுவதில்லை. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தருக்கு சித்தமானால், ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ, நான் போத இடத்திலே சொன்னேன், ನಾನು ಸಭಾಪಾಲಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, மீண்டும் வருவோம், ಮತ್ತೆ ಬರ್ತಾನೆ, ஒரு 3 நாள் ಕನ್ವೆನ್ಷನ್ வைக்கலாம், 3 ದಿನ ಕೂಟವನ್ನು ಇಡೋಣ, நிதானமாய் பேசுவோம், ನಿಧಾನವಾಗಿ ಮಾತನಾಡೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಆಮೆನ್.